மீசான் டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். பாகிஸ்தானை பெரும் சோகத்தில் ஆழ்த்திய 14 மாணவர்களுடைய பரிதாப பலி என்ன நடந்த ஏது நடந்த என்பதை பேசுறதோட, ஈராக்கை அதிர வைக்கும் ஊழலுக்கு எதிரான அதிரடி நடவடிக்கையால் நாட்டை விட்டும் ஓடுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் சுவருக்குள் பல பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் மீட்கப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அமெரிக்காவின் பிரஜையை அதிரடியாக இஸ்ரேல் கைது செய்தது ஏன் என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பார்க்கலாம். ஒட்டுமொத்த பாகிஸ்தானையும் மிகப்பெரிய ஒரு சோகத்தில் ஆழ்த்திய சம்பவம் தான் 14 பள்ளி மாணவர்கள் பரிதாபமாக பலியான சம்பவம். இந்த சம்பவம் எப்படி பதிவாகிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிழக்கு பாகிஸ்தானுடைய லாகூர் நகர்ல ஒரு கல்வி மையத்தினுடைய கூரை இடிந்து விழுந்ததன் காரணமாக அங்கு கல்வி கற்று வந்த 14 சிறுவர்களும் கல்வி கற்பித்த 30 வயதுடைய ஆசிரியரும் பரிதாபகரமாக இடிபாடுகளுக்குள் சிக்கி மரணமான சம்பவம் தான் இப்போது மிக பெரும் சோகத்தை பாகிஸ்தான்ல உண்டு பண்ணிருக்கு. இறந்தவர்களுடைய பிரேதங்கள் இப்போது இடிபாடுகளுக்குள் இருந்து மீட்கப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறித்த கல்வி நிறுவனம் பதிவு செய்யப்படாமலே குடியிருப்பு கட்டிடத்திலே இயங்கி வந்திருக்குது. மாணவர்கள் பாடசாலை விட்டு வீடு வந்ததுக்கு பிற்பாடு பிரத்யேக வகுப்புக்காகத்தான் இந்த கல்வி மையத்துல சேர்ந்து கல்வி கற்று வந்திருக்கிறாங்க. அதனுடைய கூரைகள் சிதைவடைந்த நிலையில தான் இந்த கல்வி நிறுவனம் நடந்து வந்திருக்குது. இது போன்ற பாதுகாப்பற்ற கல்வி மையங்கள் பாகிஸ்தான்ல அதிகரித்து வருவதாகவும் இப்போது தெரிய வந்திருக்குது. இந்த விவகாரத்தில் ஏதேனும் அலட்சியம், அசம்பந்த போக்கு, சட்டமீறல் ஏதும் நடந்திருந்தா இதுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் நிச்சயமாக சட்டத்திற்கு நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையும் அவர் விட்டிருக்கிறாரு. ஒரு சம்பவம் நடந்ததுக்கு பிறகுதான் உடனடியாக அறிக்கையும் அது குறித்த நடவடிக்கை எடுப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்படும். காலம் தாழ்த்தும் பொழுதோ அந்த ஒரு விஷயமும் மறந்து பழைய மாதிரியே பயணிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதிகாரிகளை கண்களை படல, நம்ம என்ன வேண்டாலும் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நடக்கின்ற ஒரு அசம்பந்த போக்கினால் தான் இந்த துக்க சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்கு. இது பாதுகாப்பானது தானா, பிள்ளைகள் வராங்க படிக்கிறாங்க, ஏதோ அசம்பாவிதம் நடந்துருமா அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் கருத்தில் கொள்ளாம அதிகாரிகளை கண்ணுக்கு பட்டாதான் சட்டம். அப்படிப்பட்டாலும் சம்திங் ஏதோ ஒன்றை வாங்கிட்டு பரவாயில்ல செஞ்சுட்டு போங்க அப்படின்னு சொல்ற இடத்துல அரசு அதிகாரிகளோட நிலைப்பாடு கீழத்தைய நாடுகள்ல இருக்கிறத பார்க்க முடியுது. அடுத்த செய்தி தான் ஈராக்கோட நிலைமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுத்த காலத்துல பொதுமக்கள் தான் நாட்டை விட்டு ஓடினாங்க. இப்போது ஈராக் அரசினுடைய அதிரடியான ஊழலுக்கு எதிரான இந்த நடவடிக்கையின் காரணமாக இப்போது அரசியல்வாதிகளை நாட்டை விட்டு ஓடுகிற மாதிரி சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட ஊழலுக்கு எதிரான அதிகாலை அதிரடி தாக்குதல் என்ற பெயரில் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி கைதின் காரணமாக 47 அரசியல்வாதிகள் உட்பட தொழில் அதிபர்கள் என பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டாங்க. இந்த கைதினுடைய துவக்க புள்ளி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எரிசக்தி அமைச்சனுடைய துணை அமைச்சராக இருந்தவர் அதுலானுடைய வாக்குமூலத்தை மையப்படுத்தி தான் பாரிய அளவிலான ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு அடிப்படையில் இந்த பரந்துபட்ட கைது நடவடிக்கை மேற்கொண்டாங்க. இவர்கள வீடுகளை சோதனை நடத்தியல 2 தினங்களை பல பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் ரொக்க பணமாகவும் தங்கம் அதுபோல தீனார் அப்படின்னு சொல்லி பல்வேறு சொத்துக்களை வீட்டினுடைய சுவர்ல இருந்து, பெட்டிகள்ல இருந்து, பங்கர்ல இருந்து, பெரல்கள்ல இருந்து, அதுபோக தண்ணி பொட்டில கூட அந்த மனுஷர்கள் விட்டு வச்சதில்லை. அதுக்குள்ளேயும் பதுக்கி வைத்த பணங்களை பாதுகாப்பு துறையினர் அதிரடியாக கைப்பற்றிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த லிஸ்ட் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இப்போது ஈராக்கினுடைய அரசு வெளியிட்டிருக்கு. எரிசக்தி அமைச்சருடைய துணை அமைச்சராக இருந்த அலி மிராஜுடைய வீட்டில் இருந்து ரொக்க பணமாக 11 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸை கைப்பற்றினது மட்டுமல்லாம நூற்றுக்கணக்கான கிலோகிராம் எடை கொண்ட தங்கமும் கைப்பற்றப்பட்டிருக்கு. அதுபோக 4 பில்லியன் தீனார்களும் கைப்பற்றப்பட்டிருக்கு. 4 பில்லியன் தீனார்கள் அதுபோக அதிசொகுசு வாகனங்கள் அப்படின்னு சொல்லி பல கோடி பொறுமதியான சொத்துக்களை இப்போது கையகப்படுத்தியிருக்கிறாங்க. மற்றொரு பாராளுமன்ற உறுப்பினர் அலி ரசாத் வீட்டை சோதனை இட்டதுல 20 பில்லியன் தீனாரும் பல கிலோ எடையுள்ள தங்கங்களும் கைப்பற்றப்பட்டிருக்கு. இவை அனைத்துமே பத்திரமாக பதுங்கு குழிகளில் வைக்கப்பட்ட சூழ்நிலையில் தான் அதிரடியாக இப்போது பாதுகாப்பு பிரிவினர் மீட்டிருக்காங்க. 2 தினங்களிலும் ஒட்டுமொத்த சோதனையில கைப்பற்றப்பட்ட சொத்துக்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 120 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ், 100 சொகுசு வீடுகள், நூற்றுக்கணக்கான சொகுசு கார்கள், நூற்றுக்கணக்கான கிலோ எடையுள்ள தங்கங்கள் மீட்கப்பட்டிருக்கு. அத்தோடு நூற்றுக்கணக்கான ஆயுதங்களும் இப்போது கைப்பற்றப்பட்டு இதற்கு எதிரான விசாரணைகளை இப்போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணைகளை மேற்கொண்டு வராங்க. கடந்த 23 வருடங்களுக்குள்ள
கிட்டத்தட்ட பொதுமக்களுடைய பணம் அப்படின்னு சொல்லி குறித்த அரசியல்வாதிகள் கொள்ளையடித்த தொகை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 900 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ். வருஷத்துக்கு சராசரி 40 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் ஆட்டைய இந்த அரசியல்வாதிகள் போட்டிருக்காங்க. இதில் மிகப்பெரிய ஊழல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றாண்டு கொள்ளை என்ற பெயரில் அழைக்கப்படுகின்ற ஒரு வழக்கு. இந்த நிதி மோசடி எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் ஊழல் நடந்ததுக்கு எதிராகத்தான் அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இப்போது நடந்து வருது. ஒரு வழக்கினுடைய சங்கதியே 10 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸாக இருந்தா நிச்சயமாக 23 வருஷத்துல 900 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸை இந்த அரசியல்வாதிகள் நிச்சயமாக ஆட்டைய போட்டிருப்பாங்க. தற்போது இந்த நடவடிக்கையில 11 பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பாதுகாப்பு உரிமத்தை ரத்து செய்து அதிரடியாக கைது செய்து சட்டத்துக்கு முன் நிறுத்தும்படி இப்போது சபாநாயகர் உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாரு. இந்த ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை குறித்து ஈராக்குடைய பிரதமர் அலி அல் செய்தி ஊடகங்களுக்கு எவ்வகையான கருத்தை சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனிமேலும் ஊழலுக்கு எதிராக அமைதி காக்க முடியாது. மக்கள் பணத்தை திருடியது எவராக இருந்தாலும் சட்டத்தை முன் நிறுத்தப்படுவார்கள். அதற்கான தண்டனையை நிச்சயமாக அரசு வாங்கி கொடுக்கும். அதற்கான உத்தரவை தான் வழங்குவதாகவும் கூறியிருந்தாரு. இது வரும் ஆரம்பமே, இது முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஈராக்கிய மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்தவங்க மக்களிடம் கொடுக்கும் வரை இந்த ஆட்டம் தொடரும், இது நிறைவு பெறாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஊழலுக்கு எதிரான இந்த நடவடிக்கையில அடுத்த கட்டமாக ஊழலோடு சம்பந்தப்பட்ட 500 அரசியல்வாதிகளுடைய பெயர் பட்டியல் தயாரிக்கப்பட்டு இப்போது முதற்கட்டமாக 200 அரசியல்வாதிகளுக்கு பிடியாணையம் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. உடனடியாக பாதுகாப்பு துறையினர் குறித்த 200 அரசியல்வாதிகளையும் தேடி வலை வீசியிருக்கிறாங்க. தரை வழியாக பல்வேறு அரசியல்வாதிகள் நாட்டை விட்டு ஓடியதாகவும் பழங்குடி மக்கள்கிட்ட தாம் சேர்த்திருந்த சொத்துக்களை பத்திரமாக வைக்கும்படி சொல்லிவிட்டு நாட்டை விட்டு தப்பி ஓடினாங்க அப்படின்ற செய்திகளும் இப்போது ஈராக்கிலிருந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஈராக்கின் பிரதமருடைய இந்த ஊழலுக்கு எதிரான இந்த நடவடிக்கை வெற்றியளிக்குமா அப்படின்ற கேள்வி இப்போது சர்வதேச ஊடகங்களில் முன்வைக்கப்படுது. பெரும்பாலும் இந்த ஒரு நடவடிக்கை நிச்சயமாக வெற்றியளிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசு எடுத்திருக்கின்ற இந்த முயற்சிக்கு மக்களுடைய பூரண அனுசரணையும் அதுபோக நீதித்துறையினுடைய ஒத்துழைப்பும் பாதுகாப்பு துறையினுடைய உதவியும் அதேபோல லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் தைரியமாக இந்த ஒரு செயற்பாட்டை முன்னெடுப்பதும் இந்த ஒரு நடவடிக்கையில ஈராக்குடைய பிரதமர் வெற்றி அடைவார் அப்படின்ற ஒரு விஷயம் தான் சொல்லப்படுது. எமது பிரார்த்தனையும் நிச்சயமாக இந்த ஒரு செயற்பாடு வெற்றி அளித்து மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவங்க சட்டத்தை முன் நிறுத்தப்படுவது மட்டுமல்லாம உரிய தண்டனை கொடுக்கப்படுவது மட்டுமல்லாம ஈராக்குடைய பிரதமருடைய இந்த செயற்பாடு வெற்றியடைய இறைவனை நாமும் பிரார்த்திப்போம். அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்க பிரஜையான 20 வயது இளைஞனை அதிரடியாக இஸ்ரேலிய ராணுவம் கைது செய்து இப்போது விசாரணைக்கு உட்படுத்தியிருக்காங்க. எதற்காக அமெரிக்க பிரஜையை கைது செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரானுக்காக குறித்த பிரஜை பல்வேறு இடங்களில் உளவு பார்த்ததாகவும் பல்வேறு இடங்களில் போட்டோக்கள் எடுத்து பல்வேறு உளவு ஏஜென்ட்களுக்கு அனுப்பியதாகவும் இதற்காக பல $100 பெற்றிருக்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டுல தான் இப்போது அமெரிக்க பிரஜையை இஸ்ரேலிய ராணுவம் கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தியிருக்காங்க. இப்படி உளவு பார்த்தவங்களை கைது செய்வது என்பது இஸ்ரேலுக்கு புதிய விஷயம் கிடையாது. ராணுவ வீரர்களே ஈரானுக்காக உளவு பார்த்தாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுல பல்வேறு ராணுவ வீரர்களை கைது செய்து விசாரணையும் நடத்தி வந்திருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில தான் குறித்த அமெரிக்காவினுடைய பிரஜை இஸ்ரேலுக்குள்ள இருந்து கொண்டே ஈரானுக்காக உளவு பார்த்தார் அப்படின்ற குற்றச்சாட்டுல இப்போது கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தியிருக்காங்க. உண்மையில உளவு பார்த்தாரா இல்லையா என்பது தெரியல. ஆனால் இஸ்ரேலுடைய பத்திரிகை தான் இந்த செய்தியை இப்போது வெளியிட்டிருக்கு. இஸ்ரேல் முன்வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, துல்லியமான முறையில் ஈரான் தாக்குதலை நடத்துவதற்கு காரணமே இஸ்ரேலில் இருந்து கொண்டு இவ்வாறான உளவாளிகள் தகவல்களை வழங்கியதன் காரணமாகத்தான் தமது பாதுகாப்பு அரண்கள் எல்லாம் முறியடித்து ஈரான் கச்சிதமான துல்லியமான தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்காங்க. உண்மையில இஸ்ரேலுடைய ராணுவ கட்டமைப்பின் பலவீனத்தை மூடி மறைப்பதற்காக ஈரானுக்காக உளவு பார்க்கின்ற நபர்கள் இஸ்ரேலில் இருந்து உளவு பார்க்காங்க. அதனால் தான் இந்த யுத்தத்தை முடிக்க முடியாது என்று போலியான குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்களா என்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. என்னதான் இருந்தாலும் மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு அமைதியான சூழல் உருவாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.